Let's hear it from our actor, Jeeva. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு வந்து இந்த மேடை வந்து புதுசு இல்லை. ஏற்கனவே கீர்த்தி சக்கராலேருந்து நிறைய படங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸும் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பட்டிங்கிற ஒரு பேர் எனக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் மலையாளம் சினிமா. நிறைய படங்கள் மலையாளத்தில் நான் பார்த்துருக்குறேன். அதில் ஒன் ஆஃப் த நைஸ் ஃபிலிம்ஸ் விச் ஐ ஹவ் சீன் வாஸ் ஃபேலமி. ஃபேலமியே திரும்பவும் வி தாட் வி வில் ரீமேக் இட் இன் தமிழ். அதுக்கு தான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். பட் அப்போது அந்த டைமில் அவர் நம்ம பண்ணுவோம், பட் ஐ ஹேவ் டு டாக் டு த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போது நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மம்முட்டி சார். ஸோ ஐ ஹேவ் டு ஃபினிஷ் தட் ஃபிலிம் அண்ட் தென் நம்ம இந்த வேறு ஏதாவது புது ஐடியாஸ் நம்ம பேசுவோம், இல்லை ஃபேலமியே திரும்ப ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஃபோன் வச்சார். தென் ஒரு திரும்ப திடீர்னு ஏதோ போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இருந்தது படம். ஸோ தென் அவர் டைரக்ட் பண்ணுற மலையாள ஃபிலிம். தென் திரும்ப ஒரு கான்வர்சேஷனில் வந்தோம். அப்போது விடிவி கணேஷ் அவர் கொஞ்சம் நல்லா மலையாளம் தெரிஞ்ச நல்ல ஒரு நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிற ஒரு தமிழும் மலையாளம் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் நல்ல நண்பர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி ஆஃப்டர்நூனே நான் மீட் பண்ண உடனே மேக்ஸிமம் அந்த லைன் கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஸோ உடனே அங்கேயே whatever I had in my hand அப்படியே ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சென்டிமெண்ட்லாம் நீங்கள் வச்சிங்க, மிச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக. அண்ட் ஐ டோல்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனை நீங்கள் 1 இயர் கழிச்சு பண்ணுங்கள், 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணுங்கள், எப்போ வேணாலும் பண்ணுங்கள், பட் இந்த லைன் நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணேன். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் ஃபிலிம் ஸ்டார்டட். நாங்கள் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோடைக்கு போனோம், தென் அப்படியே அங்கேருந்து கம்பம் போனோம். தென் இந்த படத்தை ஃபஸ்ட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் பார்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணலான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்குள்ளே 99th ஃபிலிம் வந்து விஷால் வச்சு மகுடம்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, இந்த நேரத்தில் போய் அப்பா வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உடனே வி ஹேட் அன் ஐடியா டு pitch it to another producer. அவர் தான் கண்ணன் ரவி சார். அவர் துபாயில் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் அண்ட் ஹி ஹஸ் அ ஹோட்டல் கால் பாராக். ஸோ அவரோட பாராக் ஹோட்டலில் தான் இந்த படத்தையும் நாங்கள் சைன் பண்ணோம். சும்மா போய் அப்படியே ஒரு பிச் பண்ணோம். அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நிச்சயமாக நானும் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல் எந்தோட ஹி ஆல்சோ ஓகே மேன். அண்ட் அவருக்கு ஷூட்டிங் போனதோ இது பண்ணதோ அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு முத்துக்குமார். அவர் தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த டீமை வந்து இப்போது முத்துக்குமார் தான் பயங்கர டிமாண்டில் இருக்கார். மோர் தென் லைக் எனிபடி இந்த டீம். இன்னைக்கு நிதேஷும் சரி, விஷ்ணு விஜய் அவர்களும் சரி, எல்லாரும் வந்து முத்துக்குமார் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அண்ட் அவர் மூலமாக எல்லாமே ஒரு டீமாக எல்லாருமே வி ஆல் லைக் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் இன்னைக்கு படம் வந்து வி தாட் ஜனவரி 30th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஜனநாயகன் படம் வந்து வராததுனால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பிரதராக நாங்கள் வந்து எங்கள் ப்ரொடியூசர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைமில் ஒரு நல்ல டேட் இருக்குது, ஸோ ஐ திங்க் வி ஷுட் அவைல் தி ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி அவங்க உடனே அந்த படத்தை 15th ஜனவரி 15th பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து நிதேஷ்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் எவர் ஃபிலிம் விச் இஸ் ரிலீஸிங் இன் பொங்கல் ஆஃப்டர் நண்பன் ரிலீஸ் ஆகி 14 இயர்ஸ் ஆச்சு இன்னையோட. ஸோ இட்ஸ் பின் 14 இயர்ஸ் சின்ஸ் நண்பன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட படம் வந்து நான் பொங்கலில் ஒரு பெரிய ஒரு 3 to 4 days ஹாலிடேயில் ரிலீஸ் ஆகுதுன்னா அது நம்ம தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் டி. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து நாட் ஓன்லி தமிழ் ஆடியன்ஸ், ஆல்சோ மலையாளம் ஆடியன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் குட் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படமும் அந்த ஒரு லைக் லைனில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் நிதேஷ்க்கு டு புட் திஸ் ஹோல் டீம் டுகெதர். அவர் ஃபஸ்ட்டு லைக் கேரளா மீடியா முன்னாடி என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட்
விஷ்ணு சேட்டாக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இஸ் எலிவேட்டட் த ஃபிலிம் ஸோ வெல். அண்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி, மலையாளம் ஆடியன்ஸுக்கும் சரி, இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐம் ஷுர் இந்த ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் அவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். மேலும் ஐ வாண்ட் டு டூ அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் மலையாளம் ஆல்சோ. அது கொஞ்சம் மலையாளமும் நான் கரெக்டாக கற்றுக்கணும். அண்ட் மலையாளமில் இருக்கிற டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் ஐம் ஷுர் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா நல்லா நம்மளை வரவேற்குது. ஸோ அதுக்கு எங்களோட ஆக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்து எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கும் ஷுர் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு நல்ல அன்பு இருக்குது. ஏன்னா விஜய் சார் மேலே வச்சுருக்கிற அன்பு நீங்கள் பயங்கரமாக காட்டுறீங்க. இங்கே ஒரு பெரிய கிராண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஷுர் வில் ஆல்சோ வெயிட் ஃபார் ஃபிலிம். பட் அதுக்கு முன்னாடி தம்பி கொஞ்சம் கரெக்டாக டைமில் இந்த பொங்கலுக்கு அண்ணன் வரல, தம்பி வந்துட்டாப்புல. ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு ப்ளீஸ் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி ரமேஷ், இளவரசு சார், மற்றபடி ஜென்சன், பிரார்த்தனா, இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், அனுராஜ் இந்த படத்தோட ரைட்டர், அவரும் ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காரு. முத்தவன் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அமித் அவரும் நடிச்சிருக்காரு. So a lot of people have acted from Malayalam industry also, a lot of people from Tamil industry. So it's a beautiful ஒரு நல்ல ஒரு பார்டரில் இருக்கிற ஒரு ஃபிலிம். இந்த படத்தை வந்து கும்ளியில் தான் எடுத்தோம். கும்ளி அண்ட் கம்பம். ஸோ அந்த பார்டரில் நாங்கள் எடுத்தோம். ஸோ we really felt that we were shooting for a Malayalam film also with Tamil dialogue. ஸோ எங்களுக்கு very excited to see this movie on screen with நிதேஷோட டைரக்ஷன், பப்ளு அவரோட சினிமாட்டோகிராஃபியில் அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் வந்து கேட்டாங்க யார் சினிமாட்டோகிராஃபர், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவங்கள காட்டியிருக்காங்க. அண்ட் விஷ்ணு சேட்டாவோட மியூசிக்கில், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில், இந்த மியூசிக்கில் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஃபேமிலி ஃபில்மாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ ஐம் ஸோ மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. எங்களுக்கு இது வரைக்கும் எங்களோட சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. தேங்க்யூ.